நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்டில் போட்டு நிறுத்திக்கடா. பைத்தியக்காரன் வைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்புவ, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்க. அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட வேண்டவன். நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள் நிதி நம்மட மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீ எவடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிற்கணும். கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க. திரள் நிதி காசுல இல்ல கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து விட்டாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் பிளைட் வாங்கி ஓட்டப்ப பிளைட் சொந்தமா பிளைட். எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோழனா பை போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசிட்டு இருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒரு சாதாரண மகன். எங்களை இந்த தும்பப்பெண் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. அது மருமே ஒரு நாள் இந்த கார்ல வண்டியில வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளவு தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா, அவரா காசை கட்டி வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு பண்ணாப்புல பொருட்கள். இப்ப நான் சொந்தமா விண்ணூரி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்கள செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன அப்படி தம்பி, டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறான். இப்ப நம்ம என்ன பயிற்சி கூடத்துல ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலத்துக்கு இப்படி வச்சா அப்ப பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா, பேசுவது தட்டார்வு ஆனால் போடுறது இங்க தயாரிச்சதாண்டா பைத்தியக்காரத்துல. அதுதான் அவன் என்ன துறைக்கு சொன்னேன். அப்ப நம்ம ஒண்ணு செய்யணும், கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு அலையாம நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு தெரியா? டேய் டேய் உங்களை எல்லாம் வர டே இருங்கடா தம்பி, கொள்ள வெறியில இருக்கோம் பார்த்துருக்கு. புரியுதா புரியுதா? பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கிறார் எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்க வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்கிறோம். சில கேள்விகள் நாங்க ஏற்றுக்கொண்ட தலைமை என்பது எப்படிப்பட்டது? உலகத்தில் எந்த இனத்திற்கும் எங்கள் தலைவனை போல தலைவன் வாச்சிருக்க மாட்டார். என் தம்பி வெற்றிச்சலன் சொன்னான்ல,
3 தலைமுறை தன் இன விடுதலைக்கு களத்திலே நின்றான். உலக வரலாற்றிலே எங்கள் தலைவன் தான். அவன் நின்றான். அவன் மகன் நின்றான், மகன் நின்றான். அவன் உயிர் துணையாக என் அண்ணி மதிவதனியும் நின்றான். இறுதி கட்டத்தில் தன் தாயும் தந்தையும் களத்திலே கொண்டு நிறுத்தினான், தன்னோடு வைத்திருந்தான். 3 தலைமுறை, 3 தலைமுறையும் தன் இன விடுதலைக்கு பலியானது உலக வரலாற்றிலே என்னுயிர் தலைவன் பிரபாகரனும் அவன் குடும்பம் தான். எத்தனை பெருமைடா, சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறு. அவன் பிரபாகரன் என்பது பெயர் சொல்லல்ல, அவனே ஒரு பேரினத்தின் வரலாறு. அவன் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவமாகவே வாழ்ந்தவன், கற்பித்தவன் அல்ல, வாழ்ந்தவன். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இது பன்னெடுங்காலமாக எம்பின முன்னோர்கள் வாக்கிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தந்தது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? ஏன்? உயிர் என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, உரிமை இழப்பு ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மடிவது மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இதாண்டா மான தமிழனின் கோட்பாடு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடினா புரட்சி பாவலன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அன்பே அவரது மொழியாம், அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம்னு வந்தான். அமிழ்தம்னு ஏன் சொல்றா? இவனும் சொல்றான் தமிழுக்கு அமுதென்று பேர், அமுதுக்கும் அமுதென்று பேர், ஆனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். அமிழ் தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே நீ போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே போனால் அது அமிழ் 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 தமிழ் என்று கேட்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். இவன் சோசியலிசம் வா, கம்யூனிசம் வா, ரெவல்யூஷன் வா, அது வா, ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் செய்யலை. அதனால இந்த வாட்டி 8 இடம் கொடுத்தோம். ஆனால் நாங்கள் சாதியை ஒழிச்சு விட்டோம். எங்க சாதியை ஒழிச்சு? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நீங்க நல்லது எதையும் கொண்டு வரதுல நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்க நல்லதை தவிர எதையும் பேசுறதுல நாங்க சத்தியம் பண்ணிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்துவோம்னு படம் படமா போட்டு காட்டினேன், ஒரு துளி காட்சியே போடல. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க போடணும், நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்திலிருந்து அங்கே எழுப்பியிருப்பேன், இப்ப இல்ல, இந்த அரங்கத்தில் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன், என் தம்பி தங்கைகளுக்கு இடையில. பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவார், நான் சொல்லுவார்? இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய், ஜோசப் விஜய். அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? எப்படி எப்படி? ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான், ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான். எங்கிட்ட ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்க முதலமைச்சரா நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பிய? இப்படி கேப்பீங்கன்னு தான் அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சுட்டு வர.
வாய்கிட்ட ஒழிக்கிறது இல்ல. இவங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப்பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்ல, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்ப ஓடுனீங்க முதல்ல 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய், என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்பா. அவட போய் கேளுங்க. ஏய், இதெல்லாம் ஒரு பெருமை. போதை பொருளை ஒளிஞ்சிருச்சா? ஓடுனீங்க, ஒளிஞ்சிருச்சா? போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் அவர் இல்லை. போதை என்பது போதை பொருளுக்கானது என்ன? திடப்போதை. கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமேன், அப்புறம் வேற என்ன இருக்கு? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதை பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க இந்த தெருவுக்கு திறந்திருக்க டாஸ் மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேரு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்ன மாற்றங்கிற இதே பேசுறது. நம்ம மாற்றம் சொல்றதுனால மாத்திட்டோம், நாங்க மாற்றம். என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யாது. அதேதான் இவர் செய்தது. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம். பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதத்தான் அவர் பண்ணாப்ல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் தைக்கிற அம்மா படத்தில் இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல. நான் வேற புதுச்சேரியில இருந்துல வரணும். தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குறேன். நிறைய பேருந்து கிடக்குறேன்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் உட்கார்ந்துக்கிட்டு இவர் இப்போ இருங்க வரேன். அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க. செய்தி நாளேடு முழுக்க, தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெருவா விளம்பரம் இதுக்கு? இதுதான் செய்தி விளம்பர அரசியல். இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போகலாம். பேருந்துல அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான், கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதையோ ஒன்று வச்சுக்கிறது. பேரை வச்சுக்கிட்டு சூப்பராயன் அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து அதெல்லாம் அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட் IPL பார்க்க போறாரு. சரி போறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தையை தூக்கிட்டு IPL பார்க்க போவானா? இவனுக்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுறீங்க? எப்படி மந்திரி ஆகுற? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் IPL பார்த்தா தான் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு. அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடனட்டையில் இப்படி நசுக்கிறாப்புல. பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை அழுது, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை நசுக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை திருத்தி அதை எவனா எடுத்துருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு?
இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்கேன்டா, என்னை தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது. அது அது வந்து அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்ல. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்புல. டேய், நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. காப்பாத்த போராடுறோம்டா, கேள்விதான்டா கேட்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா, மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான்.